Hi friends, welcome to Speedy Tech channel. நம்ம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம்னா இந்தியன் பேங்கோட ஏடிஎம் கார்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து fill பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இப்போ பேங்க்ல போய் ஏடிஎம் கார்டு ரிலேட்டடா நீங்க கேட்டீங்கன்னா அது வந்து இந்த ஃபார்ம் தான் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் நேம் அது வந்து ஆல்ரெடி அதுல ஃபில் ஆகி இருக்கும். அடுத்து என்னன்னா டேட் இல்ல வந்து அன்னைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன நேம், உங்களோட நேம் எழுதுங்க. அடுத்து அக்கௌண்ட் நம்பர், இதுல உங்க அக்கௌண்ட் நம்பரை எழுதுங்க. அடுத்து மொபைல் நம்பர், இந்த பாக்ஸ்ல உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. அடுத்து என்னன்னா இல்ல வந்து நிறைய ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப நமக்கு தேவை என்னன்னா ஏடிஎம் கார்டு. இப்ப உங்களுக்கு புதுசா ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணணும், இல்ல உங்க ஏடிஎம் கார்டு வந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு, இல்ல டேமேஜ் ஆயிடுச்சு, இல்ல தொலைஞ்சிருச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வந்து இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. இது உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணணும். இப்ப உங்க ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணணும் அப்படின்னா இதுல பாருங்க இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. ஹாட் லிஸ்டிங் ஆஃப் கார்டு, அடுத்து அன்பிளாக்கிங், அடுத்து யூசிங் ஏ டூப்ளிகேட் கார்டு, இந்த மாதிரி இருக்கு. இதுல ஏடிஎம் கார்டை வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னா இல்ல ஃபர்ஸ்ட் இது ஹாட் லிஸ்டிங் ஆஃப் கார்டுன்னு இருக்குல்ல, அதையும் கூட செலக்ட் பண்ணுங்க. இது பிளாக் பண்ண கார்டை அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னா அன்பிளாக்கிங். இப்ப வந்து ஏதாவது ரீசனுக்காக ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிருச்சு, யாராவது எடுத்துட்டாங்க, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பிளாக் பண்ணிருப்பீங்க. அதை வந்து திரும்ப அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னா இந்த அன்பிளாக்கிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு டூப்ளிகேட் கார்டு வேணும் அப்படின்னு சொன்னா இந்த யூசிங் ஏ டூப்ளிகேட் கார்டு, இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. அடுத்து என்னன்னா நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இதுல வந்து கீழே எண்ட்ல வந்து சிக்னேச்சர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கா, இதுல உங்க சைனை போடுங்க. அடுத்து நேம் ஆஃப் கஸ்டமர், இதுல உங்க நேம் எழுதுங்க. இது நீங்க வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா அவங்களோட நேமும் அவங்களோட சைனும் இதுல எழுதணும். அதே போல என்னன்னா அட்ரஸ், இதுல உங்க அட்ரஸ வந்து கரெக்டா எழுதிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.